ஹலோ கைஸ், இன்னைக்கான பதிவில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் பேஜ் நம்பர் 120 இந்திய அரசமைப்பின் உறுப்பு 3 ஆர்டிக்கல் 3னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கலாம். என்னென்ன நடவடிக்கைனா, ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மாநிலத்திலிருந்து நிலப்பகுதியை பிரித்தோ அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களின் பகுதிகளை இணைத்தோ, அதுவும் இல்லை அப்படின்னா ஏதேனும் நிலப்பகுதியை மாநில பகுதிகளோடு இணைத்து புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலான்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு மாநிலத்திலிருந்து நிலப்பகுதியை பிரித்தோ, அப்படி இல்லைன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களின் பகுதிகளை இணைத்தோ, அதுவும் இல்லை அப்படின்னா ஏதேனும் நிலப்பகுதியை மாநில பகுதிகளோடு இணைத்து புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகரிக்கலாம், எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியும் அதிகரிக்கலாம். மூணாவது என்னென்னா, எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் குறைக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னால் எந்த மாநிலத்தோட நிலப்பகுதியை அதிகரிக்கவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். ஃபோர்த் ஒன் என்னென்னா, எந்த மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம். அதாவது எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தோட எல்லை பகுதியும் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் ஆர்டிக்கல் 3. இதெல்லாம் எங்கே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் ஆர்டிக்கல் 3. தேங்க்யூ கைஸ்.